யுத்த காண்டத்தில் ஒரு பகுதி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஹனுமான் லங்கையை எரிச்சுட்டு போயிட்டார். அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு $6 பில்லியன் லாஸ் வந்துடுது எக்கானமிக்கு. உடனே லங்கா IMF கிட்ட போச்சு, அப்போவே போச்சு, அது என்கிட்ட ரூபா கொடுன்னு. அப்போ போனோடனே ராவணன் ஒரு சபையை கூட்டினான். ஏன் இப்படி நடந்துடுத்து, இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன, வாட் ஷுட் வி டூ நவ்? அப்போ கும்பகர்ணனை எழுப்பினான். கும்பகர்ணன் வந்து சொன்னா, நீ இப்போ ஒரு கேள்வி கேட்குறியே, நான் இது என்ன பண்ணணுங்கிறத இந்த கேள்வியை நான் சீதையை கடத்துறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். சீதையை கிடத்தி முடிச்ச உடனே இப்போ என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன பிரயோஜனம்? ராவணா, சீதையை ஒப்படைத்து விடு. மாட்டேன், ராவணனுடைய கூற்று. அப்போ சொல்றான் கும்பகர்ணன், நீ சீதைய ராமர்கிட்ட கொடுக்காமல் போனால் உன்னால ராமனை ஜெயிக்கவே முடியாது. எப்படி? கலிந்த பர்வதத்திலிருந்து புறப்படும் காலிந்தியான யமுனை ஓடி வரக்கூடியவள் மறுபடியும் அந்த மலையை நோக்கி செல்ல மாட்டாளோ அதுபோல் உன்னால வெற்றி பெற முடியாதுன்னு ஒரு வால்மீகி ராமாயண வாக்கியம். அப்போ கும்பகர்ணனுக்கு தெரியாம போயிடுத்து கிருஷ்ணாவதாரத்துல இதுவும் நடக்கும்னு. அதனால யமுனா நதி கலிந்த பர்வதத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. வழி கொடுத்தாள்.